இந்த உலகத்தில் இருக்கின்ற அல்லது இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகின்ற தினங்கள் எல்லாமே கொண்டாடப்படுகின்ற விடயத்தின் மீது அதிக அளவிலான கவனத்தை கொள்ளுவதற்காக அல்லது கவனத்தை எடுப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கு காரணம், நாங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விடயங்களை தவிர்த்து கவனம் கொள்ளாமல் விட்டதனால் அந்த விடயங்கள் தங்களுடைய ஈர்வான நிலையிலிருந்து மாற்றமடைந்தமை. இந்த பூமி இன்றைக்கு 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னும் தோற்றம் பெற்றது. இந்த 5 பில்லியன் ஆண்டுகளிலும் இந்த பூமிக்கு இயற்கையால் ஏற்பட்ட மாற்றம் என்பது மிகவும் குறைவு. எங்களை பொறுத்தவரையில் இந்த உலகம் 1972ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் சூழல் தினத்தை கொண்டாடவும் சூழலை கொண்டாடவும் தீர்மானித்தது. எங்களுக்கு எப்படி ஒரு நீண்ட கல்வி பாரம்பரியம் இருக்கிறதோ, எங்களுக்கு எப்படி ஒரு நீண்ட கலாச்சார பாரம்பரியம் இருக்கின்றதோ, அதே போன்று சூழலிலும் இந்த இயற்கையை நேசிப்பதிலும் நாங்கள் மிக நீண்ட பாரம்பரியத்தை கொண்டவர்கள். எங்களுடைய வாழ்க்கை முறையின் அத்தனை விடயங்களையும் இந்த இயற்கையோடு இணைத்தே நாம் கொண்டாடி இருக்கின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் சூழலின் பெயரால் இல்லாமல் சூழலை பாதுகாப்பதற்காக எங்கள் வாழ்க்கை முறையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மிக முக்கியமாக 4 பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். நாங்கள் ஜனவரி மாதம் தைப்பொங்கலை கொண்டாடுவோம், ஏப்ரல் மாதம் சித்திரை வருடப்பிறப்பை கொண்டாடுவோம், ஆடி மாதம் ஆடிப்பிறப்பை கொண்டாடுவோம், ஐப்பசி மாதம் தீபாவளியை கொண்டாடுவோம். எங்களுக்கு இப்போ இருக்கிற நவீன அறிவியல் முறைகளில் தான் தெரியும், மகரக்கோட்டிலிருந்து மத்திய கோட்டை நோக்கி சூரியன் நகருகின்ற அந்த காலப்பகுதி உத்தராயண காலம் என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது சூரியன் வடக்கு நோக்கி நகருகின்ற காலம். இது சூரியன் வடக்கு நோக்கி நகரப்போகின்றது ஒரு மாற்றத்தை எங்களுடைய வானிலையில் அல்லது காலநிலையில் அல்லது இயற்கையில் நாங்கள் ஏற்படுத்தப் போகின்றோம் என்ற விடயத்தை சொன்னால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே இன்று தைப்பொங்கல் என்ற பண்டிகையை கொண்டாடுகின்றோம். இதற்கு பின்னர் எங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் என்பது. சூரியன் மகரக்கோட்டிலிருந்து மத்திய கோட்டுக்கு போவதை நாங்கள் தைப்பொங்கல் என்றும், மத்திய கோட்டிலிருந்து மீள கடகக்கோட்டுக்கு போவதை நாங்கள் வருடப்பிறப்பு என்றும், மீள கடகக்கோட்டிலிருந்து மத்திய கோட்டுக்கு சூரியன் வருவதை ஆடிப்பிறப்பு என்றும், மீள மத்திய கோட்டிலிருந்து மகரக்கோட்டுக்கு போவதை தீபாவளி என்று கொண்டாடுகின்றோம். இந்த 4 பண்டிகைகளும் அதனுடைய இயற்கைக்கு ஏற்ற வகையில் நாங்கள் வேறுபாடாகத்தான் கொண்டாடுகிறோம். தைப்பொங்கலில் நாங்கள் பொங்கலை பொங்குவோம், ஆனால் ஆடிப்பிறப்பில் நாங்கள் ஒருவரும் பொங்குவது கிடையாது. ஆடிப்பிறப்பில் நாங்கள் கொழுக்கட்டை மோதகம் வைத்து மாச்சாப்பரலை சாப்பிட தொடங்குவோம், ஆனால் தைப்பொங்கலில் அப்படி செய்வது கிடையாது. எங்களுடைய வாழ்க்கை இயற்கைக்கு முழுவதும் நேரானது. ஆடிக்கு பின்னர் நாங்கள் எல்லாரும் வயல்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும், 3 நேரம் சாப்பிட முடியாது. அப்போ எங்களுக்கு மாச்சாப்பாட்டை சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை ஒரு 2 நேர சாப்பாட்டோட மிச்ச பொழுது முழுவதையும் வயலிலேயே கழிக்கலாம். ஆனால் தைப்பொங்கல் அப்படி கிடையாது. தைப்பொங்கலில் இனி வருகின்ற மிச்ச 4 மாதங்களும் எங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். என்ற அறுவடை எல்லாம் முடிஞ்சிருப்போம். அப்போ எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய இயற்கைக்கு சேர்வாகும். உடனே எங்களுடைய கோவில்களில் அதிகளவான கேணிகள் இருக்கு. திரு லலிசன் சார் சொல்லியிருந்தால் யாழ்ப்பாணத்திலே கணக்க குளங்களை காணவில்லை. யாழ்ப்பாணத்தில் 1960ஆம் ஆண்டு 1163 குளம் இருந்தது. இப்போ 930 குளம் தான் இருக்குது. ஆனால் இந்த 1163 குளத்திலிருந்து வடமராட்சி அல்லது தென்மராட்சி பிரதேசங்களில் இருக்கிற இந்த துறவு போன்ற அமைப்பை சார்ந்த குளங்களிலிருந்து பட்டை மூலம் நீரெடுத்து விவசாயத்துக்கு பாவிப்பதை தவிர மிச்ச எல்லா குளங்களுடைய பயன்பாடுகளும் குறைவு. யாழ்ப்பாணத்திலே இருந்த மிகப்பெரிய மாநகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து 52 குளங்கள் இல்லை. டில்கோண்ட பெரிய ஹோட்டல் ஒரு குளத்தை மூடிதான் கட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஆனந்த குமாரசாமி விடுதி ஒரு குளத்தை மூடிதான் கட்டப்பட்டிருக்கின்றது. கண்ணாதட்டி கோவிலுக்கு இருக்கின்ற முன்னுக்கு இருக்கின்ற குளம் அரைவாசி நிரப்பப்பட்டு கோவிலுக்காக தேர்வூட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் அரைவாசி மூடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் மட்டும் 19 மண்ணான்குளம் இருந்தது. இப்பொழுது 6 மண்ணான்குளம் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ இங்கே இந்த குளங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தினுடைய தரைக்கீழ் நீரை மீள் நிரப்புகின்ற வாய்களாக தொலைப்பட்டவை. இந்த 1193 குளங்களும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் 2 லட்சம் மக்கள் இருக்கிற பொழுது உருவாக்கப்பட்டவை. அப்பொழுது மொத்த வீடுகளில் மொத்த குடியிருப்புகளில் 11% வீடுகள் மட்டும்தான் இந்த சிமெண்ட் அல்லது நிரந்தரமான பொருட்களை கொண்டு கட்டப்பட்டது.
அப்போ 2 லட்சம் மக்கள் இருக்கின்ற காலப்பகுதியிலேயே எங்களுக்கு நீரின் பயன்பாட்டுக்காக, அதாவது தரைக்கீழ் நீரை மீள் நிரப்புவதற்காக 1193 குளங்கள் தேவைப்பட்டது என்றால், இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் 7 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். மொத்த குடியிருப்புகளில் 78 விதமான குடியிருப்புகள் சீமெந்து அல்லது இந்த கட்டுகளால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இப்போ எங்களுக்கு அந்த 2 லட்சத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இப்போ எங்களுக்கு 3000 குளம் தேவை. நாங்கள் ஒரு புது குளத்தையும் ஆரம்பிக்கவே இல்லை. இருக்கின்ற குளங்களையும் மீள நிரப்பி எங்களுடைய சூழலுக்கு பொருத்தமில்லாத வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் தண்ணி காசுக்கு விற்கும் என இன்றைக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த பேருமே நினைத்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு ஒரு சாதாரணமான கிராமத்தில் ஒரு பால் குளிரூட்டும் நிலையத்துக்கு 1 லிட்டர் பாலை 250 ரூபாய்க்கு வழங்குகிறோம். அதே சமயம் 1 லிட்டர் தண்ணியை 150 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இன்னமும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு சாப்பாட்டு கடையில் போய் நாங்கள் அங்கே இருக்கிற ஜக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சு போட்டு காசு கொடுத்துட்டு தான் வர வேண்டியிருக்கு. ஏனென்றால் தண்ணி அவ்வளவு பெருமதியாக மாறி இருக்கு. இலங்கையில் இன்னமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் ரத்தத்தை விட பாலை விட நீரினுடைய பெருமதி உயர்வாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் 1 லிட்டர் தண்ணி போத்தில் 180 ரூபா அடிச்சிருக்குது, 160 ரூபாய்க்கு தருவார்கள். ஆனால் நாங்கள் இந்த 160 ரூபாவுக்கு பாவிக்கிற அல்லது 160 ரூபாய்க்கு வாங்குகிற தண்ணி போத்தில் முழுவதையும் பயன்படுத்துவது கிடையாது. இந்த ஆடம்பரம் அல்லது எங்களுடைய வாழ்க்கை முறையின் மாற்றம் என்பதற்காக நாங்கள் மண்டபங்களில் அதிகளவான திருமணம் அல்லது கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்கின்றோம். 1000 தண்ணி போத்தல்களில் கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி போத்தல் வைத்தால் 1000 லிட்டர். ஆனால் நாங்கள் ஒரு 500 லிட்டர் தான் பாவிப்போம். மிச்சம் 500 லிட்டரையும் அரைவாசி அப்படியே விட்டுட்டு தான் பெறுவோம். அதை மீளவும் ஒருவரும் பாவிக்கவும் மாட்டார்கள். ஒன்று நீங்கள் 1000 தண்ணி போத்தலை பாவிப்பதற்காக 1000 பிளாஸ்டிக் போத்தல்களை இந்த சூழலுக்கு வெளியிடுகிறீர்கள். அதே சமயம் 500 லிட்டர் தண்ணியையும் நாங்கள் வீணாக்குகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த சூழலை மிகவும் உயர்வாக நேசித்தவர்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் நிறைய மரங்கள் இருக்குது. இந்த நிறைய மரங்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சமயத்தின் அல்லது மதத்தின் அல்லது எங்களுடைய பாரம்பரியத்தின் பெயரால் அவை பாதுகாக்கப்பட்டிருந்தது. முந்தைய நாங்கள் இப்போ இருக்கிற மரம் பெற்ற நிலைமை அப்பவும் இருந்தது. அப்போ சிம்பிளாக என்ன செய்து விட்டுறோம், ஒரு கோயிலின் பேரை சொல்லி போடுவோம். இந்த கோயில் அம்மன் இருக்குது, அதுலேயுமே உச்சம் என்னட்டு பார்த்துக்கிட்ட இந்த மரத்திலே பேய் இருக்குதுன்னு சொன்னால் கிட்டவும் போக மாட்டோம். சில சமயங்களில் தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிட்ட போக பார்ப்போம், பேய் இருக்குதுன்ட்டு கிட்டவும் போக மாட்டோம். நல்ல உதாரணம் என்னென்றால், இந்த பருத்தித்துறையிலிருந்து மருதங்கணிக்கு போகிற பாதையில் குடாரத்தின் முடிவிலே செம்பியன்பட்டின் தொடக்கத்திலே ரோட்டின் வலது பக்கத்திலே புன்னையடி வைரவர் என்ற ஒரு கோவில் இருக்குது. அந்த மரத்தில் அந்த கோவிலில் நிறைய புன்னை மரங்கள் இருக்குது, மருத மரங்கள் இருக்குது. இப்போவும் நிறைய மரங்களாக இருக்குது. என்ன காரணம் என்றால், அந்த பிரதேசத்திலே பின்னேரம் அல்லது அந்த மரங்களுக்கு கிட்ட தொட்டால் அந்த வைரவர செய்து போடுவார் என்ற பயத்தில் இப்பவும் அந்த மரங்கள் இருக்குது. அப்போ எங்களுடைய மக்கள் இந்த மதத்தின் பெயரால் அல்லது இந்த தெய்வங்களின் பெயரால் அல்லது இந்த பேய்களின் பெயரால் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். நீரை பாதுகாக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். ஒரு தெரியும், வரணி ஒரு மாபெரும் பெரிய பிரதேசம். ஆனால் வரணியில் இருக்கிற நல்ல தண்ணி கிணறுகள் எல்லாமே கோவில்களோடு சம்பந்தப்பட்டவை. ஏனென்றால் இயல்பாகவே கோவில் கிணறு நல்ல தண்ணியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய கோவில்களில் நாங்கள் தரைக்கு நீரை சேமிப்பதற்குரிய கேணிகளை அமைத்திருக்கிறோம். பெரும்பாலான கேணிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில சமயங்களில் வெளிநாட்டு காசு அல்லது வேறு ஆடம்பர தேவைகளுக்காக கேணிகள் என்ற கட்டை உயர்த்தி இருக்கிறோம். முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா கேணியும் நிலமட்டத்தோடையே இருக்கு. பொலிகளில் வச்சு நிலமட்டத்தோடு இருக்கும், இலகுவாக புனிஞ்சு வாழையில் அள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குரிய காரணம் என்னென்றால், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் செய்கிற அல்லது பெய்கிற எல்லா மழையும் இயல்பாகவே படித்து கேணிக்குள்ளுக்கு போயிடும். அப்போ கேணிக்குள்ளார போகிற தண்ணி அந்த பிரதேசத்தில் இருக்கிற தரைக்கு நீரை அதிகரிக்கும். அப்போ கோயில் கிணறு நல்ல தண்ணியாகவே இருக்கு. பெரும்பாலான கோயில் கிணறுகள் நல்ல தண்ணியாக இருப்பதற்கு அதுதான் காரணம். ஒரு திரும்ப எங்களோட திருவிழாக்கள் எல்லாமே பெரும்பாலும் அக்டோபருக்கு முன்ன முடிஞ்சிடும். எல்லா மரங்களும் எல்லா திருவிழாக்களுமே அக்டோபருக்கு முன்ன முடிஞ்சிடும். ஏனென்றால் நாங்கள் பிறகு மாறிக்கு ஒருவரும் திருவிழா வைக்கிறது கிடையாது. அது ஒன்று இயற்கை. இரண்டாவது, எங்களுடைய திருவிழாவுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய அறிவியல் காரணம். ஒரு தீர்த்தம் என்ற ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். அநேகமாக திருவிழாக்களின் கடைசி நாளில் அதனை எழும். உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு மட்டும்தான் கடவுள் குளிப்பார் இல்லை. அதுக்கு முன்னமும் அபிஷேகம் என்ற பேரில் அவர் பாலில் குளிப்பார், தயிரில் குளிப்பார், நெய்யில் குளிப்பார், இளநீரில் குளிப்பார். ஆனாலும் தீர்த்தம் ஒன்றை கொண்டாடுவோம். ஏனென்றால் நாங்கள் தீர்த்தம் என்ற பண்டிகைக்காக கேணியை துப்புரவு செய்வோம். எல்லா அடையல்களையும் எடுத்து விடுவோம். பெரும்பாலும் ஆவணி அல்லது புரட்டாதிக்குள்ள எல்லா கோவில்களுடைய தீர்த்தங்களையும் முன்னிட்டு எல்லா பண்டிகைகளுக்குமாக அந்த தீர்த்தக்கேணி துப்புரவு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு மழை பெய்யும். அந்தளவு மழையும் அந்த கேணிக்குள்ளுக்கு தேங்கியிருந்து எங்களுடைய பிரதேசத்தினுடைய தரைக்கீழ் நீரினுடைய அளவை உயர்த்தி இருக்கு. எங்களுடைய கோவில்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தல விருட்சங்கள் என்ற பெரிய விருட்சங்கள் இருக்கும். அந்த தல விருட்சங்கள் எல்லாமே மிகப்பெரிய மரங்களாக மிக நீண்ட காலம் பயன் தரும் மரங்களாக இருக்கு.
நான் அறிஞ்ச வகையில் பெரும்பாலான மரங்கள் எல்லாமே இந்த ஆலமரம், அரச மரம், புன்னை மரம், புங்க மரம் அந்த மாதிரியான மரங்களாகத்தான் இருக்கும். அப்போ அந்த மரங்களை கடவுளின் பெயரால் தலவிருச்சம் என்ற பெயரில் அந்த பிரதேசத்துக்கான ஒரு மிகப்பெரிய சூழலை சமப்படுத்துகின்ற செயற்பாடாக தொழிற்படும். ஆனால் நாங்கள் இப்போ அப்படி கிடையாது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசத்திற்கு எந்த வகையிலும் ஒவ்வாத மரங்களை அழகுக்காக அல்லது நாகரிகத்துக்காக வளர்க்கின்ற ஒரு செயற்பாடு இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2008ஆம் ஆண்டு IRQ என்ற ஒரு ப்ரொஜெக்ட் நடந்தது. அந்த ப்ரொஜெக்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மரநடுகை திட்டத்தை செய்திருந்தோம். அப்பொழுது அந்த கலைப்படத்தினுடைய பீடாதிபதியாக மறைந்த பேராசிரியர் கிருஷ்ணராஜா இருந்தவர். அவர்களிடம் நான் எழுத்து மூலமாக கோரிக்கை வைத்தேன் என்றால், இந்த பரமேஸ்வரன் ஆலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பிரதேசம் முழுவதும் எங்களுடைய பாரம்பரியத்துக்குட்பட்ட மரங்களாக இருக்க வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு புரோட்டனையோ அல்லது ஒரு அழகுக்கான தாவரத்தை விட்டோம்னா அந்த தாவரத்துக்கான தண்ணி தேவை கூடவாக இருக்கும். ஏன்னா எங்களோட சூழலில் அது வளராது. எங்களோட சூழல் ஒரு வறண்ட சூழல். நாங்கள் வளர்க்க ஆசைப்படுகிற மரங்கள் எல்லாமே ஈரவெளியத்துக்குரிய மரங்கள். அப்போ வீட்டில் இருக்கிற அவ்வளோ தண்ணியை இறைச்சி வளர்க்க பார்ப்போம், அது வளராது. ஆனால் எங்களுடைய சூழலுக்குரிய மரங்கள், நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு தெரியும், கைலாசபதி கலையரங்குக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அது ஆண்டு முழுவதுமே பச்சையாக இருக்குது. அதுக்கு தண்ணி நாங்கள் விடவே தேவையில்லை. அது எங்களுடைய பிரதேசத்துக்குரிய மரம். நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குரிய பொருத்தமான மரங்களை வளர்க்கிறதனூடாக எங்களுடைய சூழலை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நாங்கள் தேவையில்லாமல் ஆடம்பரத்துக்காக நிறைய மரங்களை வச்சிருக்கிறோம் வீட்டில், அவ்வளவுமே அழகுக்காக இருக்கவே தவிர அதனால் இந்த சூழலுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூழல் அல்லது இது சார்ந்த விடயங்களில் நாங்கள் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்தவர்கள். எங்களுடைய செயற்பாடுகள் யாவற்றையுமே நாங்கள் அதற்கு ஏற்ற வகையில் தான் மாற்றி இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய நிலைமை இப்போ அப்படி கிடையாது. எங்களுடைய பிரதேசங்களில் இப்பொழுது வீடு கட்டுறவர்கள் எல்லாருமே வீட்டு முத்தமும் நிலம் எல்லாமே சீமெண்டாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அது ரெண்டு காரணம். ஒன்று கூட்டச்சுவம், ரெண்டாவது வடிவாக இருக்குமே. அப்போ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எங்களுடைய ரோட்டு வீடுகள் எல்லாமே முந்தி ஒரு தரைக்கீழ் நீரை மீள் நிரப்பக்கூடிய வகையில் தான் இருக்கும். முந்தி புல்லுகள் இருக்கும், முன்னுக்கு முத்தம் இருக்கும், பெய்கிற மழை எல்லாமே கீழே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெய்கிற மழை ஒரு கொஞ்சம் பெய்தாலே வெள்ளம் தான் பெரிய வேண்டும். ஒருத்தர் தங்களோட வீட்டில் தண்ணியை சேர்த்து வைக்க விரும்புறதில்லை, களபாத்திரையிலும் வெட்டி விட்டுடுவீங்க. போதாத முறைக்கு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஒரு பெரிய அளவில் அபிவிருத்தி என்ற பெயரில் பெருந்தெருக்கள் அமைச்சிருக்கிறோம். எல்லா தெருமே தரைமட்டத்தில் இருந்து, அதாவது கடல் மட்டம் அந்த பிரதேசத்தின் இடத்துல இருந்து 1.2 மீட்டர் உயரத்துக்கு மண் போட்டு தான் அமைச்சிருக்கு. இன்னமும் அப்படி ஒரு சூரதிஷ்டமான நிலைமை வரவில்லை, வரவும் கூடாது. யாழ்ப்பாண புகையிரத நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அவ்வளவு பிரதேசங்களும் கிட்டத்தட்ட ஒரு குளத்துக்கு அணை கட்டின மாதிரி தான் இருக்கு. அரியாலையில இருந்து காங்கேசன்துறை வரைக்கும் 12 இடத்துல தான் தண்ணி இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் போகிறதுக்குரிய வழிகள் இருக்குது. மிச்ச எல்லா இடங்களிலே மூடி கட்டியாச்சு. ஒரு காலத்தில் தண்ணி ஒரு பெரிய மழை வந்தால் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கும் போகாது, அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கும் போகாது. ஸோ நாங்கள் அபிவிருத்தி என்ற பேரில் நிறைய அபிவிருத்தி செயற்பாடுகள் ஊக்குவிக்கிறோம். ஆனால் அவ்வளவுத்துக்கும் தண்ணீர் இங்கே இருந்தால் புறப்படும். உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 82 பெரிய அல்லது நடுத்தர அளவிலான அல்லது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற விடுதிகள் இருக்குது. தெரியும், ஒரு விடுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50 அறைகள் இருந்தால் அந்த 50 அறைக்கும் ஆக குறைஞ்சு ஒரு நாளைக்கு 600 லிட்டர் தண்ணி தேவை. அதுவும் கோடை காலத்தில் ஒருவர் அந்த அறையில் தங்கியிருந்தால் அவர் 3 நேரம் குளிப்பார். அவர் 3 நேரமும் குளிப்பார். அப்போ அப்படி பார்த்தால் அவருக்கு ஒரு 600 லிட்டர் தண்ணி தேவை. அப்போ கிட்டத்தட்ட 50 அறைகளுக்கும் 600 லிட்டர் தேவைப்படி நாங்கள் நிறைய தண்ணியை தேவைப்படுகிறோம். ஆனால் ஒரு ஹோட்டலில் நிலம், சில சமயங்களில் சில ஹோட்டல்ஸ் மத்திய சுற்றுலா அதிகார சபையினுடைய அனுமதியை பெறுவதற்காக மீள் சுழற்சி செய்கிறோம்னு சொல்லுவார்கள். அது ஒரு பேரளவுக்கு தான், நடைமுறையில் அது கிடையாது. அந்த அனுமதியை பெறுவதற்காக மட்டும்தான் நாங்கள் மீள் சுழற்சி செய்கிறோம்னு சொல்லுவார்கள், அது கிடையாது. ஆனால் தண்ணியை பயன்படுத்துகிறார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அவ்வளவு பெரிய ஹோட்டல்ஸும் கிட்டத்தட்ட 72 அடிக்கு குழாய் கிணறுகளை தோண்டித்தான் நீரை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதேசங்களில் அவர்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்காது. உதயம் யாழ்ப்பாணத்தினுடைய தரைக்கீழ் நீர் அமைப்பு எங்களுடைய உடம்பில் இருக்கிற இந்த இரத்த நாளங்கள் மாதிரி தான் இருக்கு. எங்கே வெட்டினாலும் ரத்தம் பெறும். இதயம் தான் ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் பரப்பும், அல்லது எண்பு மச்சைகள் நம்மளுடைய ரத்தத்தை உருவாக்கும். ஆனால் எங்கே வெட்டினாலும் ரத்தம் இருக்கு. அந்த மாதிரி தான் யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய தரைக்கீழ் நீர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளெலாம் தரைக்கீழ் நீரை மீள்நிரப்பு செய்யும். ஆனால் எல்லா இடங்கள்ல இருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எடுக்கிறால் கூட ஆழத்தை தோண்டி எடுத்தால் அவருக்கு எப்பொழுதுமே தண்ணி நிற்கும், மற்ற ஆட்களுக்கு தான் தண்ணி இல்லாமல் போகும். யாழ்ப்பாணத்தினுடைய பல பிரதேசங்களில் அந்த மாதிரியான நிலைமை வந்திருக்குது என்றால் இந்த தரைக்கீழ் நீரின் பயன்பாடு எங்களுக்கு மிக கூடுதலாக இருக்கு. அல்லது நாங்கள் அதை பயன்படுத்துறது கிடையாது. நாங்கள் இந்த நீரை எல்லாமே 3 வகையில் தான் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு உத்தமமான அளவு பயன்பாடு கிடையாது. ஒன்று, நாங்கள் மிக கூடிய அளவு பயன்படுத்துவோம், ஓவர் யூஸ் செய்வோம், அல்லது தவறாக பயன்படுத்துவோம், மிஸ்யூஸ் பண்ணுவோம், அல்லது துஷ்பிரயோகம் செய்வோம், அப்யூஸ் பண்ணுவோம்.
நான் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கூட நிறைய சந்தர்ப்பங்கள் அவதானிச்சிருக்கிறேன். நல்ல மத்தியானம் பஸ்ஸில் வந்து இறங்கிவினம், பஸ்ஸில் வந்து இறங்கின ஒரு 5-6 பொம்பளை பிள்ளை உண்டா வந்து கால் கழுவினம். ஒரு பிள்ளை அந்த டெப்பில் கால் நீட்டி கால் கழுவும், இன்னொரு பிள்ளை கதை கேட்க அந்த பிள்ளை இவவை பார்த்து கதை சொல்கிற பொழுது தண்ணி அவங்கள காலிலையும் படாது, நல்ல வெயிலாக இருக்கும் 1 மணிக்கு அவ்வளோ தண்ணியும் கீழே போயிடும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசத்தில் ஆவியாகி போகிற ஒரு தண்ணியும் எங்களுக்கு கிடையாது. எங்களை சூழ இருக்கின்ற கடல் பிரதேசங்களிலிருந்து ஆவியாக கிடைக்கின்ற அந்த நீரில் தான் எங்களுக்குரிய மழை வீழ்ச்சி கிடைக்கும். அப்போ எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களுடைய தரைக்கீழ் நீரோ அல்லது சூழலை பற்றிய அக்கறை மிகவும் குறைவு. நாங்கள் மிகப்பெரிய அளவிலே சூழலை நேசிப்பதற்காக கூறிக்கொள்வோம். மிக அண்மையாக நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லா இடங்களிலேயும் நுங்கு திருவிழான்னு சொல்லி வைத்திருந்தார்கள். உண்மையில் எனக்கு அது அடிப்படையில் விருப்பம் இல்லாத ஒன்று என்னென்றால், நுங்கு திருவிழா என்ற பேரில் கணக்க குறும்பியலை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். ஒரு பனையை பழுக்க விட்டால் கிட்டத்தட்ட ஒரு பனையில் இருக்கிற ஒரு குலையில் இருக்கிற 14 காயும் எங்களுக்கு பயனாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் நுங்காக வெட்டுகிற பொழுது அந்த இடத்துல 8 நுங்கு தான் இருக்குது, மிச்சம் 4 குறும்பட்டி தான் இருக்குது. அப்போ நுங்கு திருவிழான்ற பேரில் நீங்கள் 8 நுங்கு எடுக்கிறதுக்காக 4 குறும்பட்டியை வீணாக்குறீர்கள் அர்த்தம். ஒரு பனை தன்னுடைய ஆயுள் காலத்தில், அதாவது ஒரு வருடத்தில் 14 ஓலைகளை உற்பத்தி செய்யும். அந்த 14 ஓலைகளில் நாங்கள் 12 வெட்ட வேணும். அநேகமாக நாங்கள் அக்டோபர் நவம்பரில் வெட்ட வேணும். ஆனால் இப்பொழுது வெட்டுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 14 வெட்டி போட்டு நடுக்குறுத்து தான் விடுகிறாங்க. அதுக்கு பிறகு அது அடுத்த ஆண்டு அது 12 இலையை தான் உற்பத்தி செய்யும். அடுத்த முறை நாங்கள் அந்த 2 இலையையும் வெட்டியால் எல்லா 12ஐயும் வெட்டி விட்டோம் என்றால் அடுத்த வருஷம் 10 தான் வரும். இப்படி ஒரு 5-10 வருஷங்களுக்கு பிறகு அதை நாங்கள் படத்தான் செய்திருக்கோம். ஒரு தெரியும், இயக்கம் இருந்த தமிழில் விடுதலை புலிகள் இருந்தார்கள். நாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை குறைவாக இருந்த பொழுதும் இந்த சூழலை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது, தென்மராட்சியில் இந்த புகையிரத பாதைக்கு அண்மித்த பகுதிகளில் இருக்கின்ற அல்லது இன்றைக்கு நாங்கள் பார்க்குற அவ்வளவு மரங்களும் 93-94களில் அவர்களால் உருவாக்கப்பட்டது. மிகப்பெரிய விளம்பர பதாகைகள் கிடையாது. தார் பெரல் என்ற அந்த பின்பக்க மூடியில் எடுத்து நிறைய மரங்களை பாதுகாக்கிறதுக்கான சுலோகங்களை எல்லா இடங்களிலும் போட்டிருந்தார்கள். மரங்களை நட்டிருந்தார்கள். அந்த மரங்களை பெரும்பாலானவை இப்பொழுதும் இருக்குது. இயக்கத்தினுடைய அல்லது விடுதலை புலிகளுடைய காலத்தில் தான் 2000 ஆண்டில் 2 கோடி பனி என்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவிலான திட்டத்தை செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை பனி அபிவிருத்தி சபை கூட செய்யவில்லை. பனி அபிவிருத்தி சபை இருக்கின்ற வருமானங்களை அல்லது அதனோட சார்ந்த சமூகங்களை பாதுகாப்பதற்கான செயற்பாடை செய்கிறார்களே தவிர புதிய ஒரு பணிநடுக்க திட்டங்களை ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்கேலில் செய்யவே இல்லை. அதற்கு அப்பால் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்துள்ளதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெரும்பாலான பிரதேசங்களில், அதாவது எங்களுடைய வடக்கு மாகாணம் இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக கூடிய அளவு காட்டுப்பிறப்பை கொண்டது. ஒரு நாட்டுக்கு அதனுடைய மொத்த நிலப்பரப்பில் 25% காடாக இருக்க வேணும். இலங்கையில் 28% காடாக இருக்கிறது. ஆனால் வடக்கு மாகாணத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி 34% காடாக இருக்கு. ஆனால் அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னம் தான். இப்போ இனி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதுதான் முதலை மரம் என்று போட்டோவிலையும் வீடியோவிலையும் அல்லது ஏதாவது கண்காட்சி கூடத்திலையும் வளர்த்து தான் காட்ட வேண்டியிருக்கு. ஏனென்றால் நீங்கள் பிரதான பாதைகளோட பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் பார்க்குற மாதிரி காட்டின் உள்பகுதிகள் கிடையாது. செய்மதி படங்களினூடாக நீங்கள் பார்த்தா தெரியும், வடக்கு மாகாணத்தினுடைய காட்டு பரப்பு வீதியோரங்களில் ஓரளவு சரிவாக இருக்கிறதை தவிர உள்ளுக்கை அவ்வளவு பெரிய காடழிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வியாபார திட்டமிடலோடு மிகப்பெரிய அளவிலான ஆதரவோடு மிகப்பெரிய காடழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசங்கள் எல்லாமே மிகச்சிறந்த பாரம்பரியமான மரங்களை கொண்டவை. மகாபாரதத்தில் இந்த வன்னி மரத்தில் ஆயுதங்கள் வைத்தார்கள் சொல்லி சொல்வார்கள். எனக்கு அது பின்னாலான சமய பின்னணி தெரியல, ஏன் வன்னி மரத்தை தெரிவு செய்தார்கள் என்று. ஆனால் அதுக்குரிய புவியியல் பின்னணி எனக்கு தெரியும். ஏனென்றால் எந்த வறட்சி வந்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் அந்த வன்னி மரம் மட்டும் நிலைத்து நிற்கும். அப்போ மிக நீண்ட காலம் அவர்கள் அஞ்ஞாதவாசம் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ பிறகு திருப்பி வருகின்ற பொழுது எல்லா மரங்களும் பட்டு போனாலும், அது வெள்ளத்தாலோ வறட்சியாலோ எல்லா மரங்களும் பட்டு போனாலும் வன்னி மரம் மட்டும் நிற்கும். அப்போ இலகுவாக வச்ச ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. அப்போ இந்த வறட்சி இதுக்குரிய நிலைமை இல்லாமல் எங்களுக்கு மிக நீண்ட காலமாகவே இருக்குது. எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இயற்கையை பேணி இருந்தார்கள். நீங்கள் இந்த A9 வீதியால் போனாலும் சரி அல்லது A32 வீதியால் போனாலும் சரி, ரோட்டுக்கு 2 பக்கமும் இந்த சீசனுக்கு பச்சையாக ஒரே ஒரு மரம் தான் நிற்குது. அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தி மரம். வன்னியில் கேட்டிங்கன்னா ஆத்தி மரம் இருக்கிற இடத்துல கிணறு வெட்டுவாங்க. ஏன்னா அந்த இடம் தான் நல்ல தண்ணியாக இருக்க மாட்டேன். எல்லா மரங்களுக்கும் நிறைய தண்ணி தேவை. அந்த மரம் மட்டும் சூழலில் இருக்கிற நீரை தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளும்.
வன்னி மரத்துக்கும் அதே மாதிரியான ஒரு இயல்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சு எங்காவது வன்னி மரம் இருக்கு, நான் உண்மையில காண்டது குறைவு, சில கோயில்களில் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். எங்காவது சந்தர்ப்பம் கிடைத்தால் மறக்காமல் உங்களோட வீட்டை கொண்டு வந்து வைக்க வேணும். ஏனென்றால் நீங்கள் 5 தலைமுறை கடந்தாலும் அந்த மரம் நீக்கும், மற்ற மரம் எல்லாமே பட்டு போயிடும். இப்போ நீங்கள் வீட்டை வச்சிருக்கிற ரோஸா ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் தேயிலை சாயத்தை போட்டாலும் சரி, முட்டை கோதை போட்டாலும் சரி, அல்லது எல்லா வகையான செயற்கை உரங்களை போட்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அழிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் வன்னி மரத்தை நட்டீங்க என்றால் ஒரு ஆயுள் காலம் 70 வருஷம் என்றால் கிட்டத்தட்ட 350 வருஷங்களுக்கு அந்த மரம் அப்படியே இருக்கும். அப்போ நாங்கள் அது போன்ற மரங்களை தான் ஊக்குவிக்க வேண்டும். எங்களோட சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களோட சூழலுக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை நாங்கள் பேண வேண்டும். எங்களோட சூழலுக்கு பொருத்தமான முறைமைகளை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். உதறியும் நாங்கள் இன்றைக்கு மிக கூடிய அளவில் கடல் உணவுகளை மிக கூடிய விலைக்கு தான் வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாற்றம் ஒரு 5-10 வருஷங்களுக்குள்ள நிகழ்ந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நல்ல மீனை வாங்குவதற்கு 2000 ரூபாய் செலவிட வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம் அந்த நிலைமை கிடையாது. உடனே இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி எங்களோட மீனவர்கள் கதைப்பார்கள். அதுக்குரிய மிக பிரதமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்துகின்ற மீன்பிடி முறைமை அத்தகையது. எங்களுக்கு நாங்கள் ஒரு வலை மட்டும்தான் போடுவோம், அந்த வலையினுடைய கண்ணுக்குள் எந்த சைஸான மீன் இருக்குதோ அது மட்டும்தான் பயன்படும். ஆனால் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இழுவை மடி என்று பாவிப்பார்கள். கிட்டத்தட்ட இழுவை மடி பாவிக்கிறதும் நாங்கள் குப்பை வாரி போட்டு குப்பை எழுறதும் சமன். அதில் குப்பையும் பெரும், தடி கஞ்சல் இல்லாமல் பெரும். அதே மாதிரி இந்த இழுவை மடியினூடாக ஒரு பிரதேசத்தில் இருக்கிற சின்ன குஞ்சு மீன் அந்த சூழலில் இருக்கிற அவ்வளவு மீன்களும் அவ்வளவுபட்டு போயிடும். அப்போ இன்றைக்கு எங்களோட பிரதேச கடல்களில் மீன் இல்லாமல் போயிருக்கு. ஏன்றால் சூழலை கருத்தில் கொள்ளாத மீன்பிடி முறை அல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாத மீன்பிடி முறைகளின் ஊடாக நாங்கள் இந்த எங்களுடைய நிலைமையை பழுதாக்கி இருக்கோம். இன்னமும் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு எங்கள் எல்லாருக்கும் வீடு கட்ட விருப்பம், வீட்டுக்கு முன்னால் இது போட விருப்பம். ஆனால் நீங்கள் எங்களோட வீடு கட்டுற முறைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஞ்ஞானம் அதுக்குள்ளுக்கே இருக்கு. பெரும்பாலான வீடுகள் வடக்கு வாசல் இந்த கிழக்கு வாசலாக தான் இருக்கு. மேற்கு வாசலையும் தெற்கு வாசலையும் நாங்கள் விரும்புவது கிடையாது. உண்மையாக அதுக்கு பின்னால் என்ன சமய காரணம் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு விஞ்ஞான காரணம் இருக்கு என்றால் எங்களுக்கு இந்த வடகு பகுதிகளில் இருந்தால் காற்று வீசும். எங்களுக்கு அப்போ ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது. எங்களுடைய வீடு இயற்கை காத்தால நிறைஞ்சிருக்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் பெரிய வாசலை வச்சு விட்டோம் என்றால் காற்று வரும். எங்களுக்கு ஜன்னல் விட்டதை அந்த காற்று அப்படியே வெளியிலேயும் போக வேண்டும் என்றதுக்காகத்தான். எங்களுக்கு ஒரு மால் வீடு என்ற ஒரு முறை இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆக கடுமையான வெக்கை இருந்தால் நாங்கள் மால் வீட்டை தான் பாவிப்போம். மால் வீட்டின் ஒரு பின்பக்கம் மட்டும் தான் அடைச்சிருக்கு, மற்ற 2 பக்கமும் திறந்திருக்கு, கூரை மட்டும் போட்டிருக்கு. எங்களுடைய வீடு கட்டுற முறைமை இதில் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அறிவியல் சொன்னால் கேட்க மாட்டாத சமூகம் அப்பவும் இருந்திருக்கு. அப்போ அதனால தான் இந்த சமயம் சம்பிரதாயம் என்ற பெயரில் நாங்கள் அதில் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சூழலில் மிகச்சிறந்த செல்வாக்கு மிக்கவர்கள், மிகச்சிறந்த வளமான சூழலை கொண்டிருந்தவர்கள். ஆனால் எங்களுக்கு இந்த வேறு இடங்களில் நிகழ்கிற நிலைமைகளை பார்த்து மிகப்பெரிய கவலை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே 2வது பெரிய சூழல் மாசடைந்த நகரம் அல்லது காற்று தர மாசுபாடு குறைந்த நகரம் யாழ்ப்பாண நகரம். தெரியும், டெல்லி என்ற ஒரு நகரத்தில், இந்தியாவில் இருக்கிற தலைநகரத்தில் ஒரு கட்டத்தில் காற்று தர மாசுபாடு குறைவு என்றது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸின் தரம் குறைவு என்றதுனால மக்களை வெளியில் வர விடாமல் செய்வேன். சில காலங்களில் யாழ்ப்பாணத்தில் கனகாலம் இல்லை, நான் நினைக்கிற சில சமயங்களில் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் என்னை திருப்பவும் ஒரு சூழல் தினத்துக்கு கூப்பிட்டால் அந்த 5 வருஷத்துக்குள்ளுக்கு யாழ்ப்பாணத்தில் மிக பிரதானமான அந்த வியாபார மத்திய வலயத்துக்குள்ளுக்கு நாங்கள் ஆக்சிஜன் பூத்தை நிறுவ வேண்டியிருக்கு. ஏனென்றால் அந்த ஆக்சிஜன் அளவு தரத்தினுடைய குறைவு இருந்தால் எங்களுக்கு மிக சிறந்த ஆக்சிஜனை சுவாசிக்க வேண்டியிருக்கும். நாங்கள் அப்படியே கத்திரோட்டில் ஒரு நகை வாங்க போய்கொள்ளுங்க, எங்களுக்கு மூச்சுடைய சிரமமாக இருக்கும். ஏதாவது ஒரு கடைக்கு முன்னால் ஆக்சிஜன் பூத்து இருக்கும், நாங்கள் ஓடி போய் முகத்தை கொடுத்துட்டு நாங்கள் இந்த இது பிடிப்போம், ஆவி பிடிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு தான் போக வேண்டியிருக்கும் அடுத்த கடைக்கு. அந்த சூழ்நிலை மிக விரைவில் யாழ்ப்பாணத்துக்கு வரும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தினுடைய நிலம் அந்த அளவுக்கு மாசடைந்திருக்கின்றது, நீர் அந்த அளவுக்கு மாசடைந்திருக்கின்றது. போதாத குறைக்கு அவ்வளவு பல்தேசிய கம்பெனிகளும் இந்த வடக்கில் இருக்கிற வளங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டி வருகிறது. உங்களுக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட ஒரு மன்னாருக்கு போயிருந்தேன். மன்னார் பேசாலையில் ஒரு இல்மனைட் அகழ்வு என்ற ஒரு செயற்பாடு நடக்கும். மன்னார் என்ற மொத்த பரப்பு 140 சதுர கிலோமீட்டர். இந்த அள்ளுற மணலால் கிட்டத்தட்ட 18 சதுர கிலோமீட்டர் அள்ளி போடுவேன். மன்னார் ஒரு பேசின் மாதிரியான நில அமைப்பை கொண்ட தரை உயரத்தில், தரை மட்டம் குறைவு. மொத்தமாக மன்னாரினுடைய மொத்த நிலப்பரப்பில் 18% தரைக்கு கீழே. ஒரு தடவை தண்ணி உள்ளுக்கு வந்துட்டு தண்டால் எங்களோட பேசினுக்குள்ளுக்கு தண்ணி விட்ட மாதிரி தான் நாங்கள் திருப்பி அங்கால வெளியில் விட வேண்டியிருக்கு. என்னது, நாங்கள் அள்ளிதான் அங்கே விட வேண்டியிருக்கு. அப்போ சூழல் அகழ்ற அல்லது இந்த சூழலை கருத்தில் கொள்ளாத இந்த மாதிரியான அகழ்வுகளில்
மிக விரைவிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யாழ்ப்பாணத்தை மட்டுமே இல்லை, வடக்கு மாநிலத்தையும் இழக்க வேண்டியிருக்கு. யாழ்ப்பாணத்திலாவது ஒரு அடாப்டிவான கம்யூனிட்டி இருக்குது, கொஞ்சமாவது விழிப்புணர்வான சமூகம் இருக்குது. எங்களுடைய வன்னி நிலப்பரப்பில் இருக்கிற பெரும்பாலான பிரதேசங்கள் வந்து நிலவழி தொடர்பற்ற குடியிருப்புகளாக இருக்குது. இந்த குடியிருப்புக்கும் அந்த குடியிருப்புக்கும் இடையில் எத்தகைய பெரிய அழிவு நடந்தாலும் தெரியாது. உதரின் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்பாலான ஆட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காடு கூட்டிக் கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் வேறு இடத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. பூநகரியிலிருந்து ஜெயபுரம் வரைக்குமான அந்த இடைப்பகுதியில் இருக்கிற அவ்வளவு காடுமே அழிவடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்ட பார்த்தான் பல்லவராயன் கட்டோடு சேர்ந்து இந்த மண்டைக்கல்லாரை ஒரு பெரிய அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அரசாங்கம் இப்போதான் மண்டைக்கல்லாரை பார்த்துருக்குது. ஆனால் இந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து இந்த மரங்கடத்துற ஆக்கள் அல்லது கள்ள மரம் மறக்கிற ஆக்கள் அந்த இடத்த முதலே பார்த்துட்டாங்க. இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மரமும் கிடையாது. அதுக்கு மாற்ற நீங்கள் பார்த்தீங்கன்றால் உண்மையில் எனக்கு அந்த மாதிரியான நான் பென்ட்ரைவ் பண்ணதுன்னா அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லைன்னா உங்களுக்கு நடுவில் போட்டு காட்டலாம். நடு காட்டுக்குள்ளுக்க நகரத்திலே இல்லாத அளவுக்கு வீதி விளைப்பினலோட கிடக்கு. அவ்வளவு வெட்டி எடுத்து உள்ளுக்க தோண்டி 7-8 பாதை விட்டு ரோட்டுக்கு கொண்டு வாருது. அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு செயற்திட்டம். ரோட்டில் ஒரு 4 பேர் இருப்பார்கள். நீங்கள் காடுகளுக்குள்ளால பயணம் செய்கிற பொழுது பார்க்க தெரியும், ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ரோட்டில் ஒரு 6 பேர் இருப்பீர்கள். அவர்கள் என்னென்றால் 6 வருகிறார்கள் பார்த்து சொல்லுவார்கள், அதுக்குள்ளே வெட்டுவார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த செயின்சோன்ற பேரில் மரம் மறக்கிற வாழ் முந்தி கோடாலியில் தரைக்கிற பொழுது கொஞ்சம் மரங்கள்லாம் அரைச்சது. பிறகு செயின்சோ வந்ததுக்கு பிறகு இருக்கப்பட்ட அவ்வளோ மரங்களும் சத்தமே இல்லாமல் வெளுத்துவார்கள். பிறகு அதுக்குள்ளே துண்டு போடுவார்கள். விழுகிற பொழுது மற்ற மரங்களை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் முதிரை மரத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் காட்ட வேண்டியிருக்கு. கருங்காலி மரம் கிடையாது. கருங்காலி மரம் மிக குறைஞ்ச அளவில் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய மரங்கள் இருக்கு. எங்களுடைய உயிர் பல்வகமையில நாங்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசங்களில் இந்த யானைகளின் இது கூடியிருக்கு. யானைகள் மனிதர்களுக்குரிய முரண்பாடுகள் கூடியிருக்கு. அது இன்னமும் அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி எங்களால் இந்த சூழலில் மிக கூடிய அளவு பாதிப்பை கொண்டு அந்த மாதிரி நாங்கள் இயற்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற யானைகளில் 2 வகையான யானைகள்லாம் இருக்கும். ஒன்று ஆண் யானை இருக்கும், அல்லது பெண் யானை இருக்கும். ஆனால் இந்த 2க்கும் இடைப்பட்ட ஒரு 3ஆம் பாலின யானைகளின் உருவாக்கம் மிக கூடிய அளவில் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கு. ஓமந்தையிலிருந்து ஆனையரவு வரைக்கும், வெள்ளாங்குளத்திலிருந்து முத்தேன்கட்டு வரைக்குமான அந்த பிராந்தியத்துக்குள்ளுக்கே 134 மெக்னான் சொல்லப்படுகின்ற, நாங்கள் தமிழில் அல்லது நாங்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் அது அலியன் என்று சொல்லுவோம். உங்களுடைய தமிழ்லேயே அது அலியன் என்பது மீனிங் என்னன்னு சொல்லிட்டால் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத யானை. அது பிறக்கிற பொழுதே ஆணாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு கொம்பு முளைக்காது. இந்த யானைகள் இயல்பாகவே கூரறிவு கொண்டவை. அவை ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் பார்க்கிற பொழுது அந்த யானைக்கு கொம்பு முளைக்கேலி என்றால் அந்த யானை அந்த கூட்டத்திலிருந்து தன்னை கலைச்சி விட்டுருவான். இருக்கிற இந்த கொம்புள்ள யானையோடு அது சண்டை பிடிக்க மாட்டேது. இந்த தும்பிக்கையை வச்சு ஒன்றும் கிடையாது. யானை கொம்பால் தான் சண்டை பிடிக்கும். அப்போ கொம்புள்ள ஆண் யானை இந்த மெக்னான் சொல்கிற இந்த யானையை சண்டை பிடிச்சு கலைச்சி விட்டு, அது எப்போவுமே தனியைத்தான் தெரியும். அது தன்னை கூட்டத்தில் இருந்து விரட்டி விட்டு அந்த கோபத்தை தான் இறக்கும் வரைக்கும் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட எங்களோட பிள்ளைகள் மாதிரி தான். தாய்தை பெண் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்ட பிள்ளை எப்படி கோபக்காரனாக அல்லது சமூகத்தில் ஒரு வன்முறையாளனாக மாறுவதோ அதே மாதிரி தான் இந்த யானையும் இருக்கு. இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், நான் சொன்ன இந்த புவியியல் பரப்புக்குள்ளுக்கு 134 மெக்னா யானை இருக்கு. உண்மையில் எங்களுக்கு யானை கூட, எங்களுக்கு யானை கூட, இலங்கையில் யானை கூட. இந்த லட்சணத்தில் இலங்கை தாய்லாந்தில் இருந்தெல்லாம் யானையை வாங்கி வச்சிருக்கு. கிட்ட தெரியும் உங்களுக்கு, இங்கிருந்து வந்து ஏற்றி கொண்டு போனாங்க தாய்லாந்துக்கு, இங்கே பராமரிக்கிறாங்க இல்லையாண்டு. யானை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜால ரோட்டில் எல்லாமே யானை கெஞ்சி மண்டாட நட ரோட்டில் சாப்பாட்டுக்கு நீங்கள் கொடுத்தால் சந்தோஷப்படும், இல்லையென்றால் இது வேண்டாம். யானைக்கு நடுக்காட்டில் சாப்பாடு இல்லை. ஒரு யானைக்கு 180 கிலோ உணவு தேவை, 210 லிட்டர் தண்ணி தேவை. இந்த 2ஐயும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெள்ளமையே எங்கிற காடு இழந்திருக்கு. எங்கிற காட்டில் இருக்கிற அவ்வளோ மரங்களும் வெட்டினால் அந்த காட்டுக்குள்ளுக்கு இருக்கிற யானைக்கு சாப்பாடு இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, நீங்கள் வீட்டு வாசலில் யானை வந்து உங்களோட மத்தியான சாப்பாட்டை கேட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் மத்தியானம் சமைச்ச சாப்பாட்டில் கொஞ்சத்தை தாங்கன்னு கேட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்றால் அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு. ஒரு தெரியும், மிகப்பெரிய அளவிலான குப்பை மேடுகள் எல்லாமே இப்போ யானைகளின் மேயும் இடமாக வந்திருக்கு. யானை குப்பையையும் பிளாஸ்டிக்கையும் தின்ற ஒரு மோசமான நிலைமையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஒன்று, நாங்கள் இந்த காட்டை சரியான முறையில் பராமரிக்கிறது. எங்களுடைய காடுகள் எல்லாமே எல்லா மிருகங்களுக்குமான புகலிடமாக இருந்தது, அல்ல அவைக்கு தேவையான உணவை வழங்குகிற இடமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்போ நிலைமை இல்லை. அப்போ காட்டுக்கு இருக்கிற யானை அல்லது மற்ற விலங்குகள் ஊருக்கு தான் பெற வேண்டியிருக்கு.
முந்தி குரங்குகள் எல்லாமே வாரது குறைவு. இந்த தென்மராட்சியில் எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய சவால். குரங்குகளை வச்சு ஒரு விதமான பயிற்சியையும் செய்ய முடியலையே. என்ன கேட்டால் அது குரங்குகளில் பிழை இல்லை. ஏன்னா குரங்குகள் இருந்த இடங்கள்ல இருக்கிற அவ்வளோ மரங்களையும் வெட்டி அழித்து அந்த காட்டை ஒரு மிக சாதாரணமான தரிசு நிலமாக்கியதுக்கு பிறகு அதுக்கு சாப்பிட வேணும். எங்களை மாதிரி தான் நீங்கள் கேட்ட தெரியும், முந்தியெல்லாம் ஒரு பெரிய வறுமையிலே ஆட்கள் களவெடுப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய உணவை பெற்றுக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இந்த காட்டு விலங்குகளையும். இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களை கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இந்த மான்மரியெல்லாம் எங்களை விட்டு தான் போயிடும். அப்போ பிடிச்சி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா காட்டுக்குள்ளுக்கு அதுக்குரிய நிலைமை கிடையாது. நாங்கள் இந்த உயிர் பல்வகமை என்றதில் மிகப்பெரிய அளவில் இருந்தாக்கள் நாங்கள் இதை பாதுகாக்க வேணும்ன்றதுக்காகத்தான், இந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக தான் எங்களை கடவுளுக்கெல்லாம் வாகனங்களை செட் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்கள் மாட்டை தொடக்கூடாது, ஏன்னா அது சிவபெருமாண்ட வாகனம் என்றது. நீங்கள் பாம்பை கொல்லக்கூடாது, அது நாகதம் பிரான்ட்டு. ஏன்னா நான் எல்லாம் கொல்லக்கூடாது என்றது. அப்போ இந்த மாதிரியான நிலைமையில் இருந்து நாங்கள் கொல்ல வேணும் என்ற தீர்மானத்துக்கு வர அளவுக்கு அந்த நிலைமை அவ்வளோத்துக்கு மாறிடுது. இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த நிலைமை இப்படியே இருக்காது, இதை விட மோசமான நிலைமைக்கு வரும். ஒன்றில் நாங்கள் வேறு கிரகத்துக்கு போக வேண்டி இருக்கும், அல்லது இருக்கப்பட்ட நிலைமையில் எல்லாத்தையும் மக்களையே இந்த நிலைமைக்கு உருவாக்க வேண்டி இருக்கு. அப்போ நாங்கள் நாகரிகம் என்ற போர் வேலை அல்லது அதனை ஏற்பாடு செய்கிற நிலைமையில நாங்கள் எங்கென்ற சூழலுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கை முறையை வாழ்வதை தவிர்த்து எங்களுடைய வாழ்க்கை முறையை அல்லது எங்களுடைய சூழலுக்கு இயல்பான வாழ்க்கை முறையை வாழ வேணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கொண்டதுக்கான மிக பிரதானமான காரணம், இந்த சூழல் ஒரு மிகப்பெரிய வல்லுநர்களுக்குள்ளுக்கு இருக்குன்ற தகவல் ஆசிரிய மாணவர்களாகி உங்களூடாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர வேண்டிய நம்பிக்கையில் நீங்கள் இந்த விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாலே ஒரு தனிமனித விழிப்புணர்வு, ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய விழிப்புணர்வு. உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட்னால மிகப்பெரிய அளவு பாதிப்பு இருந்தது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்க சந்தர்ப்பம் கிடைச்சது கோவிட் தான். பிள்ளைக்கு சூமில் வகுப்பு நடக்கும்ன்றதுக்காக ஸ்மார்ட் ஃபோன் வீட்டை வாங்கினோம். வாங்கி வச்சிருந்த ஸ்மார்ட் ஃபோன் ஊடாக தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாம் இப்போ நாடகம் கூட டிவிக்கு முன்னால் பார்க்குறது கிடையாது, ஃபோனில் விரும்புகிற நேரங்களில் பார்க்கணும். அப்படிங்கிற வாழ்க்கை முறையை மாற்றப்போ இந்த சின்ன விழிப்புணர்வு ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கும். அந்த அடிப்படையில் இந்த சூழல் தொடர்பான விடயங்களை நாங்கள் கவனம் எடுத்து எங்களுடைய சூழலை பாதுகாத்து எங்களுடைய சூழலை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளிலும் நாங்கள் ஒத்துழைப்போம் என கூறி மீண்டும் ஒரு தடவை இந்த நிகழ்வு கலைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.